பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஆம்ஸ்ட்ராங் படுகொலை விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளில் ஒருவராக கருதப்படும் சம்போ செந்தில் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றாரா என்ற ஒரு கேள்வி தற்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங்குக்கும் அவருக்கும் இடையே ஸ்கிராப் பிசினஸில் இருந்த தகராறு குறித்தும் தகவல்கள் வெளியாகியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். ஆம்ஸ்ட்ராங்குக்கும் இந்த சம்போ செந்திலுக்கும் இடையே இருந்த அந்த தகராறு, அந்த ஸ்கிராப் பிசினஸ் பின்னணி என்ன? இப்போ சம்போ செந்தில் அவருடைய குடும்பத்தினர் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவல் ஏதேனும் இருக்கிறதா? முழுமையான விவரம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இதுவரை 16 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அதில் முக்கிய நபரான திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த நிலையில இந்த வழக்குல முக்கிய நபராக பார்க்கக்கூடிய பிரபல ரவுடி சம்போ செந்தில் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருவதால் அவரை பிடிப்பதற்கான முயற்சியில போலீசார் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக 7 தனிப்படைகள் அமைத்து பல்வேறு பகுதிகளில் அவர்கள் பிரிந்து சம்போ செந்திலை தேடும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். அந்த தேடும் பணியில ஈடுபடும் போது பல்வேறு விசாரணையில பல்வேறு தகவல்களானது போலீசாருக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இந்த சம்போ செந்திலுக்கும் என்ன தொடர்பு என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களானது வெளியேந்துள்ளது. அதாவது சென்னையில புறநகர் பகுதியில, சென்னை புறநகர் பகுதியில முக்கிய பிசினஸாக பார்க்கக்கூடியது இந்த ஸ்கிராப் பிசினஸ் தான். குறிப்பாக இந்த ஸ்கிராப் பிசினஸ் மூலமாக பல்வேறு ரவுடிகளுக்குள்ள இதுல பஞ்சாயத்து ஏற்படும். அதுல பல அடிதடிகள் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில இந்த ஸ்கிராப் பிசினஸ்களை சம்போ செந்தில் ஏற்கனவே கையாண்டு வந்த நிலையில, வெளிநாட்டில இருந்து அவர் கையாண்டு வந்த நிலையில இந்த ஸ்கிராப் பிசினஸ்ல ஆம்ஸ்ட்ராங் தொடர்பு படுத்தி அவர் இந்த ஸ்கிராப் பிசினஸையும் அவர் கையகப்படுத்தியதாக தற்போது சுவாரஸ்ய தகவல்கானது வெளியேந்துள்ளது. இந்த பஞ்சாயத்துலதான் ஆம்ஸ்ட்ராங்கை சம்போ செந்தில் திட்டமிட்டு படுகொலை செய்திருப்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. தொடர்ச்சியாக இந்த சம்போ செந்திலானது தலைமறைவாக இருந்து வருவதால அவர் தொடர்பாக தற்போது தகவல்கள் சேமிக்கப்பட்டு வரும் நிலையில இவர் 2020ஆம் ஆண்டு இந்த காக்காத்தோப்பு பாலாஜி மற்றும் சிடி மணி மீது தேனாம்பேட்டையில ஒரு நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் நடைபெற்றது. அந்த சம்பவத்துல தலைமறைவான சம்போ செந்திலுக்காக லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்ட நிலையில அதன் பிறகு அவர் போலீசாரிடம் சிக்காமல் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்து வருகிறார். குறிப்பாக 2018ஆம் ஆண்டு OMR மற்றும் பல்வேறு பகுதிகளில் அவரது மனைவியுடன் இருந்ததும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதன் பின்பாக இவர் போலி பாஸ்போர்ட் மூலமாக வெளிநாடுகளுக்கு இவர் தப்பி சென்றாரா என்ற கோணத்துல தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இவர் ஸ்கிராப் பிசினஸ் மூலமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துல இந்த கொலை நடந்துள்ளதா அல்லது இந்த கட்ட பஞ்சாயத்து தொடர்பான பஞ்சாயத்துல ஏதேனும் இந்த கொலை நடைபெற்றுள்ளதா என்ற கோணத்துல தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.